ஸோ ஒன் மோர் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுங்க கரெக்டாக. ஸோ பெருசாக வியூஸும் போல், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கோமா, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குதுனால பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம வீடியோ எடுக்கவும் இல்லை, போடவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீக்லிஸ் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 to 2 மணி வரையும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஓட்ட போகிறோங்க. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:51. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கோம், அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஆன் பண்ணாவே ஆர்டர் விழுந்துருங்க. இப்போ வீட்டில் ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் வர வரையும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:51 ஆன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. ஓகேங்க, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் போய் பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல்லாம் அடிச்சிருக்கிறோம். நேற்று ஒரு 100 ரூபாய்க்கு போட்டேங்க, பெருசாக எதுவும் இல்லை. வேலைக்கு போனோம் வந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஆர்டரும் ஓட்டியிருந்தோம்னா பெட்ரோல் இருந்திருக்காது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு அடிக்கிறோன்னா ஒரு நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸு இல்லைனா 4 ஹவர் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஓட்டுறோம்னா எனக்கு 100 ரூபா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 200 250 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஃபுல் டே ஓட்டினோம்னா நம்ம ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எடுப்போம். பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்ரு. ஸோ இப்படி போகலான்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து போக சொல்லுவோம், இன்னொரு சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளே சுத்த விடுங்க. ஸோ குறுக்கோழி காட்டும், அதில் போனோம்னா முட்டுச்சந்தாக இருக்கும். ஸோ இது பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுவே வேறு ஊரில் போய் ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் தப்பு தான். வாய்ஸ் டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 100 மீட்ரு தான். அது பக்கத்தில் பாருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டோம். எப்படி வச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஃபோட்டோ வேறு கேட்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கம்மி பண்ணுறோம். வாய்ஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 கிலோமீட்டருங்க. ஸோ 11 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிடும் அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ பார்ப்போங்க எத்தனை நிமிஷத்தில் ரீச் ஆகிறோன்னு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆர்டர் மணி பார்த்திங்கன்னா 11-12 அப்படி ஆகுது. ப்ரோ என்ன நேமில் போட்டிருக்காங்க? என்ன நேம் ஆர்டரு? ஓகே, 252. இது சேஞ்ச் இல்லையா? ஜிபே பண்ணுறீங்களா? ஜிபேவும் இல்லையா? சில்லறை இல்லையான்ட்ட 252ங்கக்கா. 260 ரூபா எடுத்துக்கோங்க.
என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்கக்கா. ஜிபே இருக்கா? ஜிபே இல்லையா? ஜிபே இருக்காது. ₹82 தான் இருக்கு. 60 ரூபா இருக்கு. ஆனா ஜிபே ஸோ ஆல்ரெடி ஆர்டர் ரெடி. அண்ணா நான் 30-39. ஓகேண்ணா. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வருதுங்க ட்ராப் லொக்கேஷன். அப்படி போக சொல்லுதான். கோகுல் ஓகே சார். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:49 ஆகுது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 64 ரூபாங்க இந்த ஆர்ட்ரு. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் இருக்குங்க. ஸோ 10 நிமிஷத்தில் ஏதோ ஆர்டர் விழுவுதா என்னன்னு பார்ப்போம். ₹125. சூப்பர். எத்தனை கிலோமீட்ரு? 8 கிலோமீட்ரு. 3 கிலோமீட்ரு வந்து பிக்கப்பு, 4 கிலோமீட்ரு பிக்கப்பு, 8.5 கிலோமீட்ரு ட்ராப்பு. நாடார்மேட்டில் பிக்கப்பு. ப்ரீபெய்ட் ஆர்டர்லாம் போட்டோம்னா என்ன கேன்சல் போடுறோம் அப்படின்னா எப்படி வந்துருமா அந்த அமௌண்ட்டு? இல்லை அமௌண்ட்டாங்கண்ணா ரீஃபண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஜொமேட்டோவில் ஆயிருமா? அப்போ அதாவது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேன்சல் போட்டால் கூட அது எப்படின்னு தெரியலண்ணா. டைம் லிமிட் அதிலே போடல எனக்கு. போடலையா? அப்போ ஆர்டர் டிலேன்னு மட்டும் தான் காட்டுச்சு எனக்கு நடுவில். நானே போய் 1/4 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேண்ணா. அங்கே அவங்களுக்கு ஆர்டர் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க மாட்டிருக்கு. ஒரு ஆள் தான் இருந்தாரா, அவரால் சமாளிக்க முடியாது. ஆமாம், நாங்கள் ஈரோடு தாண்டி சோலார் ரோட்டில் கதை. இது வேற ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுதுடா, என்னன்னே தெரியல. நாளைக்கு போய் வேற பார்க்கணும். 119. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நாளில் 599 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க. ஸோ ரவுண்டாக 600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா -30 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் இன்னைக்கு. அதை கழிச்சோம்னா 569 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோங்க. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸோ வீக்லி 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.